இனி உறவுகளுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு ஒரு சிம்பிள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான். டயட் மெயின்டெயின் பண்றவங்க இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா வயிறும் ஃபுல்லா இருக்கும், டயட்டும் மெயின்ಟೈನ್ ஆகும். सिंपल आज अंडा भुजिया डाइट मेंटेन करिब लोकना सकाळ ब्रेकफास्ट एट खाइबा टाइम रे बढ़िया रहइब आउ डाइट भी मेंटेन करिबा पे पेट भी फुल रहइब सेइट पे बटर टिके पकिबा पे दरकार கொஞ்சமா பட்டர் போட்டுக்கலாம் ஏன்னா ஃபுல் ஆயில விட பட்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் காலையில. இப்ப சாப்பாடெல்லாம் ரொம்ப இட்லி, தோசை எல்லாம் சாப்பிடாம இந்த 2 முட்டை மட்டும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னாவே ஃபுல்லா வயிறு ஃபுல்லா இருக்கும். மேக்ஸிமம் 3 ஹவர்ஸ் பசி எடுக்காது. வெயிட்டும் கரெக்ட்டா மெயின்टेन பண்ண முடியும். ଟିକେ weight loss କରିବା ପାଇଁ ସକାଳେ ନା ଅଏଲ ୟୁଜ କରିବା ନାହିଁ ଆଉ ଇଡଲି ଦୋସା ପୁରୀ ଏ ସବୁ ବଡା ସବୁ ଖାଇବା ପାଇଁ ଏମିତି ସକାଳେ ବ୍ରେକଫାଷ୍ଟ ଖାଇବା ଟାଇମରେ ପିଲାମାନଙ୍କୁ ବେଶୀ ପେଟ ବି ଫୁଲ ରହିବ ଆଉ ଡାଏଟ ବି କରେକ୍ଟ ମେଣ୍ଟେନ କରିପାରିବ। ଅଏଲ ୟୁଜ କରିବା ନାହିଁ ବଟର ପକେଇକି ଛୋଟ ପିଆଜ ସ୍ପ୍ରିଙ୍ଗ ଅନିୟନ ବି କଟ୍ କରିକି କେତେ ବି ପିଆଜ ପକେଇବେ ଏତେ ବି ବଢିଆ ରହିବ। ପିଆଜ ପକେଇକି ଭଲ ଟିକେ ஃப்ரை କରିବା ପାଇଁ ଦରକାର। வெங்காயத்தாள் இருக்கு, வெங்காயத்தாலும் யூஸ் பண்ணலாம் ஏன்னா ஐரன் வெங்காயத்துல வந்து நல்ல இம்யூனிட்டி பவரும் இருக்கு। அதனால கேரட்டும் பீன்ஸும் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுக்கலாம்। அது கூடவே कैरेट बीन्स ना छोटे छोटे कट करके पकिबा ପାଇଁ ଦରକାର। ଆଉ ଘରେ କଣ କଣ ଭେଜିଟେବଲ अंडा ସାଙ୍ଗରେ ମିକ୍ସ କରିବ ନା ସବୁ ଭେଜିଟେବଲ କ୍ୟାପ୍ସିକମ୍ ବି கட் କରିକି ପକି ପାରିବ, ବଢିଆ டேஸ்ட் ଆସିବ। கேரட் பீன்ஸ் கொஞ்சம் நிறையவே போட்டுட்டு உப்பு போட்டுட்டு இது கூட கேப்சிகம் வேற எந்த வெஜிடபிள் இருந்தாலும் அது இது கூட சேர்த்துக்கலாம்। ரொம்ப பாயில் பண்ண வேணாம், நார்மலா கொஞ்சம் ஆஃப் பாயில் இருந்தாவே செம்ம சூப்பரா இருக்கும் இதோட டேஸ்ட்। உப்பு கொஞ்சம் போட்டுட்டு எல்லாமே வெஜிடபிள் கிரீன் பீஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம்। எல்லா வெஜிடபிளும் லைட்டா ஃப்ரை பண்ணாவே போதும், ரொம்ப மசாலாலாம் இல்லாம। மார்னிங் இன் கேஸ் பசங்க வந்து ஏதாவது ப்ராக்டிஸ்க்கெல்லாம் போறாங்க, டயட் கரெக்டா மெயின்டைன் பண்ணோம்னா இந்த டிஷ் வந்து சாப்பிட்டோம்னா செம்ம சூப்பரா இருக்கும், வயிறு ஃபுல்லாவும் இருக்கும்। முட்டை வந்து பசங்களுக்கு புரோட்டீன் தான், ரொம்ப நல்லது அது। खाली अंडा बॉयल करके खाइबे तो पेट पे प्रोटीन फिर भी वेजिटेबल भी टिके मिक्स करके देबो टाइम रे पिला मन हेल्थी भी रहइबो, टेस्टी भी रहइबो। सेइट पे बटर फ्राई करछना सेइट पे कि बटर है ना गुड फैट, सेइट किछि प्रॉब्लम आसीबो नै। से टिके फ्राई करके बेसी बॉयल करबा पे दरकार नै, नॉर्मल हाफ बॉयल रहइबो टाइम रे वेजिटेबल सब टिके सिजु गला टाइम रे एटा खाइबा पे बढ़िया टेस्ट आसीबो। कैपेज मिक्स करबा त आ भी बढ़िया रहबे संगरा। टिके रेड चिली फ्लेक्स रागो पय கொஞ்சமா சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன் நான் காரத்துக்காக, அது கூட நம்ம பெப்பரும் யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் டேஸ்டியாவும் இருந்தாதான் பசங்க வந்து சாப்பிடுவாங்க। இது கூட கேபேஜ் வந்து நம்ம போட்டுக்கலாம், கிரீன் பீஸ் போட்டுக்கலாம், அதுவும் நல்லா இருக்கும்। வீட்ல எந்த வெஜிடபிள் இருக்கோ மார்னிங் இதை ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம்। அது கூட வந்து ஒரிகனோ ஸ்பைசஸ் இருந்தா கூட போட்டுக்கலாம், பசங்களுக்கு வந்து பீஸாவோட ஸ்மெல் வரும்। நான் வந்து பெரி பெரி மசாலா வந்து போடுறேன் ஏன்னா முட்டை யூஸ் பண்ண போறோம், முட்டையோட அந்த பச்சை ஸ்மெல் வராம இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்। पेरी पेरी मसाला ना सेठ टिके पकी दूची अंडा यूज करबा पे जाउची ना अंडा रो कंचा स्मेल आसीबो नै सेठ पे और रागा पे ना खाली चिली फ्लेक्स पेरी पेरी मसाला गोल मर्च यूज करबा तो बढ़िया रहबो। ताऊ बोली सब बोल मिक्स करबा टाइम रे टिके कंचा स्मेल चढ़ीबा टाइम रे आ प्याज यूज करबा टाइम रे गार्लिक भी छोटे छोटे कट करके यूज करबा के टाइम रे बढ़िया टेस्ट आसीबो। வெங்காயம் கட் பண்ணி போடும்போதே நம்ம பூண்டும் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டோம்னா செம்ம சூப்பரா இருக்கும்। ஆனா என் பையனுக்கு வந்து பூண்டோட ஸ்மெல் வந்து பிடிக்காது, அதனால நான் பூண்டு வந்து அவாய்ட் பண்ணிட்டேன்। இதை வந்து சேம் மசாலா எல்லாம் பண்ணிட்டு நம்மளுக்கு எவ்வளவு முட்டை வேணுமோ இது கூட தக்காளி போட்டவும் ரொம்ப நல்லது, தக்காளியோட டேஸ்டும் இல்லைன்னா லாஸ்ட் இன்கேஸ் தக்காளி யூஸ் பண்ணாதவங்க லாஸ்ட்ல லெமன் வந்து ஒரு 2-3 டிராப் போட்டோம்னா செம்ம சூப்பரா இருக்கும் டேஸ்ட்। टमाटर यूज करिबो तो देसी टमाटर यूज करिबो नै, नॉर्मल बेंगलुरु टमाटर रोइबो ना सेटे यूज करिबो टाइम रे बढ़िया रोइबो। देसी टमाटर टिके काटा आसीबो सेट पे। इन केस टमाटर खाइबा पे मन इच्छा नै तो लास्ट टिके लेमन 3-4 ड्रॉप पकिबो टाइम रे आ भी बढ़िया टेस्ट आसीबो। सब वेजिटेबल बोलो फ्राई होगिला बोलो ना नॉर्मल बेसी बॉयल करिबा पे दरकार नै, मीडियम रे शैलो फ्राई करिबा टाइम रे लाइट रे फ्राई होगिला एबे एम्ति கொஞ்ச டைப் रे खाइबा टाइम रे बढ़िया रोइबो टेस्ट सेट पे। ரொம்ப வந்து காய தண்ணி எல்லாம் ஊத்தி நம்ம பாயில் பண்ண வேணாம், அப்படி சும்மா சிம்ல வச்சுட்டு கொஞ்ச நேரம் வச்சோம்னா அது கரெக்டா பாயில் ஆயிடும்। அது பாயில் ஆகிற ஸ்டேஜ்ல முட்டை வந்துட்டு
முட்டை இன்கேஸ் யூஸ் பண்ணாதவங்க முட்டை சாப்பிடாத அன்னைக்கு வந்து பன்னீர் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு அழகாக இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா போதும். காலையிலேயே வந்து வயிறு ஃபுல்லாகவும் டயட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். பன்னீர் சாப்பிடாதவங்க முட்டை வந்து நம்மளுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு முட்டை தான் போட்டு பண்ண போகிறேன். 2 முட்டை போட்டுட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு அது கூட ரொம்ப சீஸ் போட்டுட்டு பசங்களுக்கு சர்வ் பண்ணுற மாதிரி. इनकेस अंडा खाइबो नहीं ना से लोग को ना पनीर भी हम ये सेम मेथड ले यूज करि पारिबो. आज मु अंडा पकी दुची दीटा अंडा पकी के ता ऊपर चीज बेसी बढ़िया पकी बट हमरे खाइबो पे पिल्ला मनक बढ़िया रहबो. और मिनी पिज्जा टाइप रे भी एटा गोटे ब्रेड ऊपर रखी की सेम मसाला ब्रेड ऊपर रखी की आउ टिके चीज पकी की एयर फ्रायर रे हम फ्राई करिबो टाइम रे चीज रे पिज्जा टाइप रे बढ़िया रहबो. पिल्ला मनक सेमिति भी हम करि पारिबो. இந்த மசாலா எல்லாம் முட்டை எல்லாம் போட்டுட்டு அப்படியே முட்டையை வந்து ஆஃப் பாயில் பண்ணாம கொஞ்சம் பொடி மாஸ் மாதிரி தான் பண்ணுவோம். இதை பண்ணிட்டு சீஸ் போடுறதை விட ஒரு பிரெட் இருந்ததுன்னா பிரெட்ல இந்த மசாலா ஃபுல்லா வச்சுட்டு கூட அதுக்கு மேல அதை நம்ம செஞ்சிருக்க மசாலா வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு சீஸ் போட்டுட்டு தோசை தவையிலனா ஏர் ஃப்ரைட்ல வச்சுட்டு ஃப்ரை பண்ணிங்களா பீஸா மாதிரியே இருக்கும். பிரெட் பீஸா மாதிரி பசங்க இன்னும் சூப்பரா இன்ட்ரெஸ்டா சாப்பிடுவாங்க. பிளாக் பெப்பர் வந்து நான் வீட்டில் தான் போட்டிருக்கேன். பிளாக் பெப்பரும் பச்சை மிளகா இல்லைன்னா பசங்களுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் சீஸ் மேலே போட்டுட்டு கொடுத்தோம்னா பசங்க செம்ம சூப்பராக இன்ட்ரெஸ்டாக சாப்பிட்ருவாங்க. நான் ஒரு கொஞ்சம் 2-3 பீஸ் மட்டும் தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி போட்டு ரொம்ப வதக்கணும்னா அது தண்ணி விட்டுட்டு குழன்னு ஆயிடும். அதனால தக்காளி லைட்டாக மேலே போட்டிருக்கேன். अंडा पकी की ता ऊपर धनिया पत्र आउ स्प्रिंग आनियन टमाटर ना छोटे छोटे कट करी ऊपर पकी बपई दरकार आउ प्याज कट करिबा टाइम रे टमाटर पकी की बोल मिक्स करिबा टाइम रे टिके पानिया टाइप रे हे जिवो. सेमती नहीं आउ टमाटर ऊपर पकी की टिके सिम रे रखी की कवर करके रखिबा टाइम रे खाइबा पे बढ़िया रहबो. पानिया टाइप रे से खट्टा रहबो नहीं हाफ बॉयल टाइप रहबो. लास्ट से ऊपर बोलो बेसी चीज पकी की बढ़िया जब पे दरकार आउ लास्ट ऑरिगेनो स्पाइसेस पिज्जास मल्ला सिबा टाइम रे पिल्ला मनक बढ़िया खाइबा सेट पे आउ आपण मन भी एमिति गोटे वेराइटी रा अंडा सकाळ मॉर्निंग ब्रेकफास्ट पिल्ला मनक खाइबा पे करिकि दियंतु बोलो लगिबो. मोर वीडियो आपनको बोला लगिबो तो लाइक करंतु कमेंट करंतु शेयर करंतु நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் करंतु. லாஸ்டா வந்துட்டு நம்ம பீஸால போற ஒரிகனோ ஸ்பைசஸ் போட்டுட்டு சீஸ் வந்து கரெக்டா நல்லா சின்ன சின்னதா இந்த மாதிரி கிரில் பண்ணி போட்டோம்னா சீஸ் வந்து லைட்டா சிம்ல வைக்கும்போது சீஸ் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆயிடும். பசங்க சாப்பிடும்போது முட்டையா கூட சேர்ந்து காலையில வயிறு ஃபுல்லா இருக்கும். நல்ல ஹெல்த்தியான முட்டை சீஸ் போட்ட பொடி மாஸ் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒரே மாதிரி கொடுக்காம இன்கேஸ் ஜிம்முக்கு போற பசங்க இருந்தாலோ இல்லை எங்காவது கோச்சிங் கிளாஸ் போற பசங்களுக்கோ இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. இட்லி எல்லாம் இட்லி தோசை கண்டினியூஸா சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிற பசங்களுக்கு டிஃப்ரெண்டா ஒரு நாள் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேம் சீஸ் வந்து ஃபுல்லா மெல்ட் ஆகுற மாதிரி இருக்கிற ஸ்டேஜ்ல பசங்களுக்கு எடுத்து கொடுத்தாதான் இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டா சாப்பிடுவாங்க. அதனால லைட்டா சிம்ல வச்சுட்டு கொஞ்ச நேரம் கவர் பண்ணி வச்சிங்களானவே சீஸ் ஃபுல்லா மெல்ட் ஆயிடும். எம்மியான வெஜிடபிள் எக் புஜியா. எக் வந்து நம்ம பன்னீர் புஜியாவும் செய்யலாம், பன்னீரும் இது கூட சேர்த்துக்கலாம். முட்டை வந்துட்டு ரொம்ப பாயில் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணாம அப்படியே ஆஃப் பாயில் ஆன மாதிரி இருக்கும் வெஜிடபிள் கூட. அப்படி சாப்பிட்றதும் நல்லா இருக்கும். இன்கேஸ் ரொம்ப கொஞ்சம் பச்சையா இருந்தா பசங்களுக்கு பிடிக்காதுன்னா முட்டையை நல்லா போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம்னா பொடி மாஸ் மாதிரி இன்னும் சூப்பரா இருக்கும். ଆଉ चीज सब पकीକି अंडा बोलो मिक्स କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ. ଏମିତି ରଖିକି ସିମରେ ରଖିବା ଟାଇମରେ ବଢିଆ ରହିବ. ହାଫ୍ ବଏଲ ଟାଇପର ଭିତରେ ରହିବ. ଟିକେ ସିମରେ ରଖିକି କଭର କରିବା ଟାଇମରେ ଚିଜ ସବୁ ମେଲ୍ଟ ହେଇଯିବ. ଆଉ କାଢିକି ସେଇଟା ଖାଇବା ପାଇଁ ବଢିଆ ଟେଷ୍ଟ ରହିବ. ଆପଣମାନେ ବି ଟ୍ରାଇ କରିକି ଦେଖନ୍ତୁ. ଆପଣଙ୍କୁ ଭଲ ଲାଗିବ ତ ଲାଇକ୍ କରନ୍ତୁ, କମେଣ୍ଟ କରନ୍ତୁ, ஷேர் କରନ୍ତୁ. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.